மாநிலம் திருவனந்தபுரம் அருகே முகத்துவாரத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத், இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த செரியன்கீழ் பகுதியில் அமைந்துள்ளது முதலப்புள்ளி மீன்பிடி துறைமுகம். இந்த மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றம் காரணமாக மணல் திட்டுகள் ஏற்பட்டு இந்த முகத்துவாரமானது முழுமையாக மூடி கடந்த 60 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு கடலுக்குள் செல்ல முடியாமலும் கால்கடலுக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டு வந்தது. இதனால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மணல் திட்டுகளை அகற்ற வேண்டும் என்ற தொடர் கோரிக்கை மற்றும் போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் அந்த முகத்துவாரத்தில் குவிந்து கிடந்த மணல் திட்டுகளை அகற்றும் பணியாக நடைபெற்றது. இந்த நிலையில் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியை ஆழப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து ட்ரெச்சர் இயந்திரங்கள் மூலம் அந்த மணல் திட்டுகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது அந்த பொலிமுக பகுதியானது அந்த மணல் திட்டுகள் அகற்றப்பட்டு ஆழப்படுத்தும் பணியாக நடத்திட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த மீன்பிடி படகானது இன்று கரை திரும்பி வந்து கொண்டிருந்த போது அந்த பொலிமுக பகுதியில் குவிந்து கிடந்த மணல் திட்டின் மீது மோதி திடீரென கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்த 17 மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் பிழைத்துக் கொண்டனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துக் கொண்டனர். அதே நேரத்தில் படகில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான மீன்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தும் கடலில் மூழ்கி போவதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.